நம்ம வளர்க்குற பேர்ட்ஸுக்கு என்ன மாதிரி டிசீஸ்லாம் வரும், என்ன மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரும்ன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ சேவ் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பேர்ட்ஸுக்கு குளிர் சீசனில் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கோல்டு வர சான்சஸ். அந்த கோல்டு வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தண்ணியை வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணி வைங்க. அதாவது ஒரு நாளைக்கு 2 தடவையாவது தண்ணியை மாற்றி வைங்க. வெயில் சீசனில் ஐ இன்ஃபெக்ஷன் வரும். ஐ இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேர்டை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். கண்ணில் வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷாக ஆகிட்டு கண்ணே வெளில வர மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அது ஐ இன்ஃபெக்ஷன். நான் வந்து பயப்படுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு தான் ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா அதில் தான் பயங்கரமான டெத்து நடக்கும். அதோட ஹீட் ஸ்ட்ரோக். ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னா நல்லா விளையாடிட்டு இருக்கும் ஒரு பேர்டு, சடனாக கீழே ஊன்னு செத்துரும். பேர்டை எடுத்து நீங்கள் கையில் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், எந்த பிளட் இருக்காது, எதுவுமே இருக்காது. பட் சடன் டெத்து, அதுதான் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கு. அதே மாதிரி இண்டஸ்டைனில் ஒரு பிரச்சனை இருக்கும். அதாவது வைரல் இன்ஃபெக்ஷனே வந்து இண்டஸ்டைனில் வரும். அந்த பேர்டையும் நம்ம ரெக்கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பேர்ட்ஸுங்களை பொறுத்த வரையும் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனையுமே நீங்கள் ஆரம்ப நிலையிலே ட்ரீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக பேர்ட்ஸ் வந்து க்யூர் ஆகிடும்.